வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பெருகி வரும் குப்பையை கூடவா தடுக்க இயலாது? தமிழக அரசுக்கு நைனா நாகேந்திரன் ஓபிஎஸ்ஸின் கண்டனம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது, தமிழகத்தில் குற்றங்களை தான் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் பெருகி வரும் குப்பைகளை கூடவா தடுக்க இயலாது என தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். அதாவது, மத்திய அரசால் வெளியிடப்பட்டுள்ள தூய்மை நகரங்கள் பட்டியலில் தேசிய அளவிலான நகரங்கள் கூட தரவரிசையில் சென்னை 38வது இடத்தையும் மதுரை 40வது இடத்தையும் பெற்றிருப்பது மிகுந்த கவலையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது என்றும் கூறியுள்ளனர். தமிழகத்தில் ஒரு நகரம் கூட தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதல் 10 இடங்களுக்குள் வரவில்லை என்றும் அவர்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில்தான் ஆண்டுதோறும் தூய்மை பணிகளுக்கான பல்லாயிரக்கணக்கான கோடிகளை செலவிடுவதாக திராவிட மாடல் அரசு காட்டிய கணக்குகள் எல்லாம் பொய்யானதா என்றும், பெருகி வரும் குற்றங்களை தான் திமுக அரசால் கட்டுப்படுத்த முடியாது என்றால் பெருகி வரும் குப்பையை கூடவா தடுக்க இயலாது? திராவிட மாடல் அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் நோய்களின் தொட்டிகளால் தமிழகம் மாறிவிடும் மிக கொடுமையான விஷயம் என்றும் அவர் கூறியுள்ளார். மட்டுமின்றி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், தமிழகத்தில் தூய்மைப்பணி மோசமான நிலையில் உள்ளது. மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் வெளியிட்ட ஆய்வு முடிவுகளின்படி கூட தமிழக நகரங்களின் பின்தங்கிய நிலையில் உள்ளது. மழைநீர் வடி, கால்வடி, பாதாள சாக்கடை பணி, நீர் குழாய்கள் அமைக்கும் பணி போன்றவற்றையெல்லாம் விரைந்து முடிக்காத திமுக அரசின் செயலற்ற தன்மைக்கு கடும் கண்டனத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளாராம். அது மட்டுமின்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் களநிலையை ஆராய்ந்து தமிழகத்தை தூய்மையாக வைத்திருக்கும் சாலைகளை விரைந்து அமைக்கும் பணிகளையும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.